لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض ومنها 4 حرم. عن أبي بكر رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: إن الزمان قد استدار كهيئته يوم خلق السماوات والأرض السنة 12 شهرا ومنها 4 حرم، 3 متواليات: ذو القعدة ذو الحج محرم ورجب شهر مضر الذي بين جماد الأخرى وشعبان. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்து ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தின் மீது எண்ணற்ற உபகாரங்களை, எண்ணில் அடங்காத பேர் உபகாரங்களை செய்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய உபகாரங்கள், நியாமத்துகள், அதை நாம் எண்ணி முடித்துவிட முடியாத அளவிற்கு அதிகமாக செய்து கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகின்ற அந்த உபகாரத்தை நாம் அனுபவிக்கின்றோமா என்று பார்த்தால் நம்மில் பலர் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனை சமுதாயங்கள், அந்த அத்தனை சமுதாயங்களும் இந்த உம்மத்தை காட்டிலும் பல வருட காலங்கள், பல 100 ஆண்டு காலங்கள், 1000 ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாறு பார்க்கின்றோம். 900 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 600 ஆண்டுகளில் இறந்துவிட்ட ஒரு குழந்தையை பார்த்து சிறு வயதில் இறந்துவிட்டதாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாறு சொல்கின்றது. சுமார் 600 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து விட்ட ஒரு பிள்ளை, அவர் இறந்து விட்டார். சிறு வயதில் இறந்து விட்டார் என்பதாக அவருடைய பாட்டி அளவுக்குரிய சூழ்நிலை.
அப்படி என்றால் 600 வயது சிறிய வயது என்றால் அதை வாழ்வுடைய காலங்கள் எத்தனை ஆண்டுகள் இயந்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையாவலே, பல்லாண்டு காலங்கள், 1100 ஆண்டு காலங்கள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலங்கள் வாழ்ந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே கடைசி சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை 60க்கும் 70க்கும் மத்தியிலே அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். குறுகிய காலகட்டம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை என்பதால் சொல்லக்கூடிய அளவிற்கு அற்பமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, சொற்பமான காலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நாளை மறுமையிலே நன்மைகளால் அதிகமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு உம்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். 100 வருடங்கள் அல்ல, 1000 வருடங்கள் அல்ல, 2000 3000 வருடங்கள் வாழ்ந்த நபர்களை காட்டிலும் 60 அல்லது 70 அதற்கும் குறைவாக வாழ்ந்த இந்த சமுதாயம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தருணத்திலே நன்மைகளால் அவர்களை காட்டிலும் அதிகமான நன்மைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதற்குண்டான பேர் உபகாரங்களை அல்லாஹ் செய்து கொண்டு இருக்கின்றான். அவர்கள் செய்கின்ற நற்காரியங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பதை காட்டிலும் நாம் செய்கின்ற நற்காரியங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கான கூலிகள் அல்லாஹ் தருகின்றான். சிறு சிறு காரியங்கள், சிறு சிறு அமல்கள் நம்முடைய பார்வைக்கு ஒன்றுமில்லாதாக தெரியும். ஆனால் அதனுடைய பலன்கள், அதற்குண்டான நன்மைகள் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மட்டும் குறிப்பாக அதிகமாக தந்து கொண்டு இருக்கின்றான். அருமையாளே, நாம் எல்லாம் இப்பொழுது ஹிஜ்ரி 1445 முஹர்ரம் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். 1445 ஆண்டு காலங்கள் கடந்திருந்தும் கூட இஸ்லாம் அன்றைய காலத்தில் இந்த சமுதாயத்திற்கு எதை மார்க்கமாக தந்ததோ அதே மார்க்கம்தான் இன்ற அளவிலும் நம்முடைய ஊர் மட்டுமல்ல, அல்லது நம்முடைய நகரம் மட்டுமல்ல, நம்முடைய நாடு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் அதே மார்க்கம்தான். மொழி மாறுபட்டு இருக்கட்டும், இனம் மாறுபட்டு இருக்கட்டும், நிறம் மாறுபட்டு இருக்கட்டும், எல்லோருக்கும் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை தான். அனைவருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரே கலிமாதான். சரியாலே, வருடங்கள் கடந்து போகலாம், ஆனால் மார்க்கம் என்பது என்றும் மாறாது. அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த அருள் பாக்கியங்கள் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஒன்றாக இருக்கும். 60 வருஷங்கள் வாழக்கூடிய நபருக்கு தனி நன்மை, இந்தியாவில் வாழக்கூடிய நபருக்கு தனி நன்மை என்பதாக கிடையாது. அவர்கள் அங்கு என்ன அமல் செய்கின்றார்களோ அதே அமலை நாம் இங்கு செய்தாலும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே அளவு நன்மையில் அல்லாஹ் தருகின்றான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன், கிமு என்பதெல்லாம் இல்லை. உலகம் எப்பொழுது ஆரம்பித்ததோ அன்றில் இருந்து இந்த வருடம் என்பது அல்லாஹ்வுடைய கணக்கின் அடிப்படையில், அல்லாஹ் நிர்ணயித்த அந்த நிர்ணயிப்பின் அடிப்படையில் 12 மாதங்களை கொண்டதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டான். 1000 ஆண்டுகள் அல்ல, 2000 ஆண்டுகள் அல்ல, 8000 ஆண்டுகள் அல்ல, 20000 ஆண்டுகள் அல்ல. எப்பொழுது உலகம் ஆரம்பித்ததோ, அல்லாஹ் எப்பொழுது உலகத்தை படைத்தானோ அன்றைய நாள் முதலே, யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் முதல் இன்று வரையிலும், இதற்கு பின்பாக மறுமை வரையிலும் மாதங்கள் வருடங்கள் என்பது 12 மாதங்களை கொண்டது என்பதா அல்லாஹ் குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் எது ஒன்றை படைத்தாலும் சரி, அதில் சிறப்பிற்குரியதாக தனித்துவம் வாய்ந்ததாக சிலதை படைப்பான். மனித வர்க்கத்தை படைத்தான்,
மனிதர்கள் புனிதர்களாக நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வேதங்களை இந்த மனித சமுதாயத்தின் மீது இறக்கியிருக்கின்றான். எல்லா வேதங்களும் சிறந்ததாக அல்லாஹ் குர்ஆனை ஆக்கி தந்திருக்கின்றான். இப்படியாக அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒவ்வொன்றாக நாம் எடுத்து பார்த்தால் அதில் தனித்துவம் வாய்ந்த ஒரு வஸ்துவை அல்லாஹ் கண்டிப்பாக படைத்திருப்பான். அதே அடிப்படையில் தான் 12 மாதங்களை அல்லாஹ் உருவாக்கி இருந்தாலும் கூட அதிலே சிறப்பிற்குரிய சில மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். 3 மாதங்களை கடந்து விட்டோம். கடைசியாக இருக்கக்கூடிய வருடத்தின் துவக்கமாக இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய முதல் மாதம், வருடத்துடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம், இந்த மாதமும் சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். ரஜபுடைய மாதம் சிறப்பிற்குரிய மாதம், ரமலானுடைய மாதம் சிறப்பிற்குரிய மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம் சிறப்பிற்குரிய மாதம், முஹர்ரமுடைய மாதம் சிறப்பிற்குரிய மாதம். ஒவ்வொரு மாதங்கள் அது தனி சிறப்பு பெறுவதற்கு சில காரணங்களை அல்லாஹ் சொல்கின்றான். இந்தந்த மாதங்கள் இந்தந்த விஷயங்களின் காரணமாக ஒரு நபரை பற்றி நாம் சுட்டிக்காட்டக்கூடிய தருணத்திலே இவர் இந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவர் என்றால் எப்படி சொல்லுவோமோ, இந்த காரியத்தின் காரணமாக இந்த செயலின் காரணமாக இவர் இந்த ஊரிலே உயர்ந்த நபர் என்றால் எப்படி சொல்லுவோமோ, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை சிறப்பாக ஆகிய மட்டுமல்லாமல் அதற்குண்டான காரணத்தையும் அதே மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். யௌம ஆஷுரா என்று சொல்லப்படுகின்ற பிறை 10 முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள். முஹர்ரமுடைய இந்த முதல் 10 நாட்கள் இந்த மாதம் ஏன் சிறந்தது என்பதாக சொல்கின்றது. அல்லாஹ்வினால் புரிந்து கொள்ளப்பட்ட நபிமார்கள், பல நபிமார்கள் இன்றைய மாதத்திலே அல்லாஹ்வினால் உதவி செய்யப்பட்டார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மக்ஃபிரத், பூமியில் இறக்கப்பட்டார்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே திரிந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிறை 10 தான் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக வரலாறு பார்க்கின்றோம். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அவருடைய கப்பல் கரை ஒதுங்கிய நாள் இந்த பிறை 10 இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை சுமார் 6 லட்சம் நபர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பதாக மிகப்பெரிய பட்டாளத்தோடு ஃபிரௌன் வந்து கொண்டிருந்தான். ஒரே கடல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழிவிட்டது அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில். அதே கடலில் ஃபிரௌனும் அவனுடைய சமுதாயம் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாறு பார்க்கின்றோம். இப்படியாக பல நபிமாருடைய வரலாறை பொதுக்கிக்கூடிய ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்களுக்கு உதவி செய்த ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த பிறை 10 ஆஷாரை தான் இன்றைய மாதத்தில் இருப்பதன் காரணமாக இந்த முஹர்ரம் சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக ஹதீஸின் மூலமாக குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக நமக்கு வழங்கப்படுகின்றது. அருமையானவர்களே, இதெல்லாம் சிறப்பாக இருக்கட்டும். இதன் மூலமாக நமக்கு கிடைக்கப் போவது என்ன என்பதாக நாம் எடுத்து பார்த்தால் லேசான ஒரு அமல் பல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருந்தாலும் கூட இந்த உம்மத்தின் மீது அவன் செய்த பேர் உபகாரம் ரஹமத். யார் ஆஷுராவுடைய தினத்தன்று நோன்பு நோக்கின்றாரோ அஹ்தஸிபு அலல்லாஹி கஃபிர ஸனத்தல்லதி கப்ல வ ஸனத்தல்லதி பாத, சுமார் 2 வருடங்கள் முன் சென்ற ஒரு வருடம், இதற்கு பின்பதாக வரப்போகின்ற ஒரு வருடம், இந்த 2 வருடத்துடைய சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் நாடினால் பெரிய பாவங்கள் கூட இருக்கலாம், அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக விடுகின்றான். அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதாக ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். யார் முஹர்ரமுடைய மாதத்தில் 10வது பிறை அன்று
பிறை 9, 10 அல்லது 10, 11. பிறை 10 என்பது கண்டிப்பாக நோன்பு வைக்கக்கூடிய நாள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் போது மதீனாவிற்குள்ளாக நுழைகின்றார்கள். அங்கு பார்த்தால் யஹூதிகள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள், காலம் கேட்கின்றார்கள். எங்களுடைய தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் காப்பாற்றப்பட்ட ஒரு நாள், அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அதற்கு நன்றிகளும் செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் என்றால் சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை, அப்படி என்றால் நாங்கள் தான் தகுதியானவர்கள், என்னுடைய சமுதாயம் தகுதியானவர்கள் என்றால் சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று நோன்பு வைக்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் பிறை 9, 10 அல்லது 10, 11 ஒரு நாள் முன்பாக அல்லது ஒரு நாள் பின்பாக நோன்பு வைப்பதாக சொல்கின்றார்கள். அருமையாளே, நாம் சிந்திக்க வேண்டும். ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகள் நோன்பு வைத்தார்கள், அதே போன்று நான் நோன்பு வைத்திருந்தால் அந்த சமுதாயத்துக்கு ஒத்தவராக அவர்கள் செய்கின்ற அமலை போன்று நாம் செய்தலாக ஆகிவிடும் என்பதற்காக ஒரு நாள் முன்பதாக பிறை 9, 10 அல்லது 10, 11 நீங்க நோன்பு வைக்கின்ற அருமைநாயகன் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். யார் அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கின்றாரோ, 10வது பிறை என்று நோன்பு வைக்கின்றாரோ, ஒரே ஒரு நாள் நாம் எடுக்கின்ற அந்த சிரமத்தின் காரணமாக அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று ஆதரவித்தவர்களாக யார் நோன்பு வைக்கின்றாரோ, அஹ்தஸிபு அலல்லாஹ் கஃபிர ஸனத்தல்லதி கபல வஸனத்தல்லதி பஅத, ஒரு வருடத்திலே முன்பின் பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான் என்பதால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். அருமையாளே, இந்த உம்மத் இருக்கின்றது சிறு சிறு அமலை கொண்டு பெரும் பெரும் பாக்கியங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஒரு சுப்ஹான் அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஒரு பெரிய மரம் நடுவதற்கு காரணமாக இருக்கின்றது. சுமார் 500 ஆண்டு காலங்கள் குதிரையின் மூலமாக வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தின் மூலமாக கடந்தாலும் கூட கடக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு மரத்தில் நடக்கின்றது. லேசான வார்த்தைகள் தான். எந்த உம்மத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்கள் எல்லாம் தரவில்லை. எல்லாம் ஆஃபரை தருகின்றான், சலுகையை தருகின்றான். ஆனால் இந்த சமுதாயம் அந்த சலுகை எல்லாம் ஒன்றுமில்லாத நினைத்துக் கொண்டு நாம் இன்றையும் சிரமப்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பல சலுகை நாம் விட்டுக் கொண்டு இருக்கின்ற முறை அல்லாஹ்வின் நடிகார்களே, நாம் அல்லாஹ் கொடுக்கப்படுகின்ற நியாமத்துகளை உலகத்தில் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தருணத்திலே முந்தைய சமுதாயங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கை குறைவாக இருந்திருந்தாலும் கூட அவர்களை காட்டிலும் அதிகமான நன்மைகளை பெற்றவர்களாக, குறிப்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நாம் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரும் தந்தர் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.